ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசைக்கல் மிதப்பில் மிதந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர்பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் அருளிய தேவார பாடல்களில் முதலாவதாக வருவது சீர்காழி. சீர்காழிக்கு நிறைய பெயர்கள் உள்ளன. மூலவர் இங்கு சட்டைநாதர், பிரம்மபுரீஸ்வரர், தோணியப்பர். உற்சவர் சோமஸ்கந்தர். அம்மன் பெயர் பெரியநாயகி, திருநிலை நாயகி. இங்கு தலவிருட்சம் பாரிஜாதம், பவளமல்லி. தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் முதலாக 22 தீர்த்தங்கள் இங்கு உள்ளன. இங்கு பஞ்சரத்ராகமும் பூஜை முறையாக இருக்கிறது. புராண பெயர்கள் பிரம்மாபுரம், சீர்காழி என பல பெயர்கள் உள்ளன. ஊர் சீர்காழி. இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ளது, தமிழ்நாட்டில் உள்ளது. திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர், அருணகிரிநாதர், கணநாதர், நம்பியாண்டார் நம்பிகள், பட்டினத்தார், சேக்கிலார், அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை, முத்து தாண்டவ தீட்சிதர் என இத தலத்தை பாடிய பெரியோர்களின் எண்ணிக்கை சொல்லி மாளாது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தலம் இது. இங்கு சித்திரை திருவாதிரையில் பிரம்மோற்சவம் தொடங்கும். இதில் 2ஆம் நாள் சம்பந்தருக்கு அம்பாள் பால் தந்த உற்சவம் பிரம்ம தீர்த்தத்தின் கரையில் நடக்கிறது. அன்றைய தினம் ஞான சம்பந்தருக்கு நைவேத்தியம் செய்த பாலை பிரசாதமாக சாப்பிட்டால் மறுபிறவி கிடையாது என்பது ஐதீகம். மலைக்கோயிலில் அருள்பாலிக்கும் உமா மகேஸ்வரருக்கு சித்திரை, ஆடி, ஐப்பசி, தை மாத பிறப்புகளிலும் திருக்கார்த்திகை, மார்கழி, திருவாதிரை மற்றும் சிவராத்திரி நாட்களிலும் தைல அபிஷேகம் நடைபெறும். ஆடிப்பூரம், நவராத்திரி, தை அமாவாசை, வைகாசி மூலம், ஆணி ரோகிணி, ஐப்பசி சதயம் ஆகிய நாட்களில் இங்கு சிறப்பு பூஜை. இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இந்த கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் இது 14வது தேவார தலம். இது காலை 6 மணி முதல் 1 மணி வரை திறந்திருக்கும். மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். இக்கோயிலுக்குள்ளேயே திருஞான சம்பந்தருக்கு தனி சந்நிதி உள்ளது. இங்கு சம்பந்தர் மூலவராக இருக்கிறார். அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் வெளியே தனியாக இருக்கிறார்கள். சுவாமி சன்னதிக்கும் அம்மன் சன்னதிக்கும் நடுவே சம்பந்தர் சன்னதி உள்ளது. இதனை சோமஸ்கந்த அமைப்பு என்று கூறுவார்கள். இத்தலத்தில் 22 தீர்த்தங்கள் உள்ளன. அதில் பிரம்ம தீர்த்தம், காளி, பராசர, புரவந்தி, கழுமலந்தி, விநாயக நதி ஆகியவை முக்கியமான தீர்த்தங்கள். இந்திரனுக்காக இத்தல இறைவன் மூங்கில் மரமாக காட்சி கொடுத்ததால் மூங்கில் தலவிருட்சமாக உள்ளது. மூலஸ்தானத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன், பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர். இத்தல விநாயகர் ரணம் தீர்த்த விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார். இங்கு பிரார்த்தனை செய்பவர்கள், வழக்குகளில் பிரச்சனை உள்ளவர்கள் இவரை வழிபடுவது சிறப்பு. குழந்தை இல்லாதவர்கள் இத்தலத்துக்கு வந்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். ஊழிக்காலத்தில் உலகம் அழிந்தபின் சிவபெருமான் 64 கலைகளையும் ஆடையாக தரித்து ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை தோணியாக்கி உமாமகேஸ்வரராக வருகையில் ஊழிக்காலத்திலும் அழியாத இந்த சீர்காழித்தலத்தை பார்த்தார். இதுவே எல்லாவற்றுக்கும் மூலச்சேத்திரம் என்று தோணியுடன் இத்தலத்தில் எழுந்தருளி தோணியப்பர் என பெயர் பெற்றார். அம்பாள் திருநிலை நாயகி எனப்பட்டார். இங்கு சிவனை பிரம்மா பூஜித்ததால் பிரம்மபுரீஸ்வரராக லிங்க வடிவிலும், ஆணவங்களை அழிப்பவராக சட்டைநாதராகவும், பிரம்மா, விஷ்ணு, சிவன் என மும்மூர்த்திகளாக அருள் பாலிக்கிறார். இவர்கள்தான் சம்பந்தருக்கு காட்சி கொடுத்து அருள் பாலித்தவர்கள். இது குருமூர்த்தம் எனப்படும். உச்சியில் உள்ள அடுக்கில் சட்டைநாதர் அருள் பாலிக்கிறார். இவர் சிவனின் அம்சங்களில் பைரவ அம்சமாக திகழ்கிறவர். மகாபலி சக்கரவர்த்தியை அளித்த தோஷம் விஷ்ணுவிற்கு பிடித்து கொண்டது. விஷ்ணு வேறு தான் வேறு இல்லை என்பதால் அவரது தோளை சிவன் சட்டையாக அணிந்து கொண்டார்.
ஆனால் விஷ்ணுவை சிவன் அழித்து விட்டதாக நினைத்து மகாலட்சுமி தலையில் பூ வைத்து கொள்ளாமல் ஆழ்ந்த கவலையில் இருந்தாள். இப்போதும் கூட இவரது சந்நிதிக்கு வரும் பெண்களை பூ வைத்து கொள்ள அனுமதிப்பதில்லை. ஆண்கள் சட்டை அணியக்கூடாது. சட்டங்களுக்கெல்லாம் இவரே அதிபதி என்பதால் வழக்குகள் பிரச்சனைகள் உள்ளவர்கள் இவரை வழிபடுவது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. பிரம்மனுக்கு ஏற்பட்ட அகங்காரம் நீக்கிய தலம். பிரளய காலத்தில் பார்வதிக்கு ஞான உபதேசம் செய்த தலம். இத்தல அம்மன் மகாலட்சுமி சுரூபமாக சக்தி பீடத்தில் 11வது பீடமாக அமர்ந்துள்ளாள். இங்கு வந்து வணங்கினால்தான் அகங்காரம் நீங்கி ஞானம் கிடைக்கும். பிரம்மா, விஷ்ணு, சிவன், பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி, மூலவர், உற்சவர் என அனைவருமே மூலஸ்தானத்தில் கைலாய காட்சியில் உள்ள ஒரே தலம் சீர்காழிதான். காசியை காட்டிலும் மிகப்பெரிய பைரவ சேத்திரம் இது. இங்கு அசிதாங்க பைரவர், ருரு பைரவர், சண்ட பைரவர், குரோத பைரவர், உன்மத்த பைரவர், சம்ஹார பைரவர், பீஷண பைரவர், அகால பைரவர் என அஷ்ட பைரவர்களும் உருவமாக உள்ளனர். எனவேதான் காளியில் பாதி காசி என்பார்கள். இவர்களது சன்னதிக்குள் சட்டை அணிய அனுமதி இல்லை. அஷ்டமிகளில் சிறப்பு பூஜை நடைபெறும். 18 சித்தர்களில் ஒருவரான சட்டைமுனி சித்தர் இங்கு ஜீவ சமாதியாகியுள்ளார். சிவன் கோயில் பிரகாரத்தில் இவர் ஜீவ சமாதிக்கு மேல் ஒரு பீடம் இருக்கிறது. இங்கிருந்தபடியே உச்சியில் இருக்கும் சட்டைநாதரை தரிசிக்க முடியும். வெள்ளிக்கிழமைகளில் இரவு 10 மணிக்கு இந்த பீடத்திற்கு அபிஷேகம் நடக்கும். இரவு 12 மணிக்கு இதற்கு புனுகு சட்டம் சாத்தி வடைமாலை அணிவித்து பாசிப்பருப்பு பாயசம் நைவேத்தியம் செய்வார்கள். இங்கு ரோமச்ச முனிவர் கையிலை சென்று சிவனை நோக்கி தவம் செய்து, இறைவா, பக்தர்களின் குறை தீர்க்க தென் திசையில் தேவியுடன் எழுந்தருளி கையிலை தரிசனம் தர வேண்டும் என வேண்டினார். ஒரு சமயம் ஆதிசேஷனுக்கும் வாயு தேவனுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி நடந்தது. இதில் ஆதிசேஷன் தன் 1000 தலைகளால் கையிலையை மூடிக்கொண்டார். வாயுவால் மலையை அசைக்க கூட முடியவில்லை. தேவர்களின் வேண்டுகோளின்படி ஆதிசேஷன் ஒரு தலையை மட்டும் தூக்க வாயுவின் வேகத்தினால் சிறு பகுதி பெயர்ந்தது. இறைவனின் அருளால் இந்த சிறு மலையை 20 பறவைகள் சீர்காழிக்கு கொண்டு வந்து சேர்த்தன. காலவித்து உண்ணும் மன்னனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. கையிலை சென்று இறைவனை வணங்கினால்தான் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று பெரியவர்கள் கூறினர். அவன் சின்ன கையிலையான சீர்காழிக்கு வந்து இறைவனை வணங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெற்றான். இந்த கோயிலில் 3 அடுக்குகளை கொண்ட குன்று கோயிலாக விளங்குகிறது. கீழ்த்தளத்தில் பிரம்மபுரீஸ்வரர், திருநிலை நாயகி அருள்பாலிக்கின்றனர். இது லிங்கமூர்த்தம் எனப்படும். இவருக்கு 6 கால பூஜை நடக்கிறது. படைக்கும் தொழிலை செய்த பிரம்மா தானே உலகில் பெரியவன் என அகங்காரம் கொண்டார். இந்த அகங்காரத்தை போக்குவதற்காக சிவபெருமான் பிரணவ மந்திரத்தை பிரம்மனுக்கு மறக்கச் செய்தார். இதனால் வருந்திய பிரம்மன் இத்தலத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார். இதனால் இத்தல இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் ஆனார். நடு அடுக்கில் உமா மகேஸ்வரர் உள்ளனர். இவரை தோணியப்பர் என அழைக்கிறார்கள். இவருக்கு 4 கால பூஜை நடக்கிறது. இந்த குன்றையும் தோணி மலை என்கின்றனர். சமயக்குறவர்களில் ஒருவரான திருஞான சம்பந்த சீர்காழியில் வசித்த சிவபாத இருதய